சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பல்கலைக்கழக ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், இந்த போராட்டத்தின் பின்னணி என்ன? சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்குகள் 30க்கும் மேற்பட்டவை தற்பொழுது வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு முதல் முறையாக, அதாவது இந்த பிப்ரவரி மாதம் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் என்பது வழங்கப்படாத ஒரு நிலை இருக்கின்றது. அதேபோல அரசு தரப்பிலிருந்து மாதாந்திரமாக வழங்க வேண்டிய அந்த மானிய தொகை என்பது கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் அளவிற்கு கடந்த 2017 முதல் வழங்கப்படவில்லை. மேலும் மானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். அதேபோல தற்பொழுது எழுந்துள்ள சிக்கல்களை அரசு தீர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது பேராசிரியர்கள், பேராசிரியர் அல்லாத பணியாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தற்பொழுது நிலவக்கூடிய இந்த பிரச்சனை குறித்து இங்க இருக்கக்கூடிய பணியாளர்களிடம் கேட்கலாம். சார், இப்ப அரசு என்ன சொல்றாங்க, பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன சொல்லுது? சார், 167 ஆண்டுகால பல்கலைக்கழக வரலாற்றில் முதல் முறையாக இந்த மாதம் சம்பளம் கொடுக்கப்படவில்லை. ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கப்படாதது 167 ஆண்டுகளில் இதுதான் முதல் முறை. எனவே பென்ஷனும் கொடுக்கப்படவில்லை. எனவே தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு பல்கலைக்கழகத்துக்கு வழங்க வேண்டிய மானிய தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஏழை மாணவர்கள் பயிலும் இந்த கல்வி நிறுவனத்தை தமிழக அரசு ஏற்று நடத்தி நல்ல ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று தமிழக அரசை, முதல்வரை நாங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் மனமுவந்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது வரக்கூடிய நாட்களிலும் தொடர இருக்கின்றது. அரசு தரப்பிலிருந்து உடனடியாக தலையிட்டு தற்பொழுது முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளை திரும்ப பெற்று அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, கீதன்.